அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ பதிவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு விதமான டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒரு வகையில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது, உங்களோட வாழ்க்கையில் எல்லா வித செல்வங்களும் அடைகிறதுக்கு இந்த விளக்கேற்றுவதன் மூலமாகவே உங்களால் அது ஒரு விஷயத்தை பண்ண முடியும். அந்த விளக்கு எந்த ஒரு எண்ணெயில் ஏற்றணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேச இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த விளக்கேற்றக்கூடிய சில விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த நெருப்பை பற்றி சில விஷயத்தை பார்ப்போம். இந்த விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம ஏற்றிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் ஏற்றுனது அதோட ஒரு அவேர்னஸில் ஏற்றுனாங்க. ஆனால் இன்றைக்கி ஏற்றக்கூடியது ஏதோ கடமையே அப்படின்னு சொல்லி ஏற்றுறாங்க. இப்போது சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே லைட்டு போட்டு விளக்கேற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏன் ஏற்றணும் அப்படின்னக்கூடிய ஒரு பதில் யாருக்கும் தெரியல. ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியே தெரியல. அதனால் ஒரு கடமையேன்னு சொல்லி செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இந்த கடமையேன்னு சொல்லி செய்கிறதை தாண்டி இந்த விளக்கு ஏற்றுறதுனால என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்குதுன்றது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அது எப்பயுமே அந்த விளக்கை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதில் எந்த ஒரு தடையுமே அவங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது, இந்த நெருப்பு தான் எல்லா இடத்துலையுமே அடிப்படையாக இருக்குது. இப்போ வடலூர் போனீங்க அப்படின்னா, வடலூர் போயும் நீங்கள் ஜோதி தரிசனம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு நீங்கள் போனீங்கனாலும் அங்கே காட்டக்கூடியது தீபாராதனை தான் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. அதே மாதிரி ஜோதி தரிசனம் சொல்லி நம்ம திருவண்ணாமலை நம்ம போய் பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே இந்த நெருப்பு தான் அடிப்படையாக இருக்குது. இப்போது அம்மி மிதித்து அருந்ததி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அம்மி மிதித்து அருந்ததி பார்க்குறோம்? அங்கேயும் நெருப்பு தான் இருக்குது. ஸோ அந்த நெருப்பு தான் நம்ம இறைவனாக வணங்குறோம் அப்படின்னும் போது, எந்த எண்ணெயில் இந்த நெருப்பு வருது, ஸோ எந்த எண்ணெயில் இந்த நெருப்பு எரியுதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது உங்களுக்கு அனைத்து வித செல்வங்களும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, உடல் ரீதியான ஒரு மாற்றத்திற்கும் சரி, ஃபினான்ஷியல் ஒரு க்ரோத்துக்கும் சரி, எல்லா வித ஒரு விஷயத்திற்கும், எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் இந்த 3 வகையான எண்ணெய், இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 3 வகையான எண்ணெய் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வழிவகை பண்ணி கொடுக்கும். இப்போது எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க, இந்த கிரகத்திற்கு இந்த எண்ணெயில் ஏற்றுங்க, அந்த கிரகத்திற்கு அந்த எண்ணெயில் ஏற்றுங்க, நீங்கள் நெய் விட்டு விளக்கேற்றினா இவ்வளோ சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு கிரகத்திற்கு தகுந்தாற் போல் பொருந்தும். இப்போது நான் கூட சில இடங்களில் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, நீங்கள் திங்களூர் சந்திர பகவானோட அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, சந்திர பகவானுக்கு உகந்தது அந்த தேங்காய் எண்ணெய் அப்படின்றதுனால, நீங்கள் தேங்காயை உடைச்சி நீங்கள் ஒரு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த சந்திரன் பலம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக அந்த ஒரு பரிகாரம் சொன்னேன். ஆனால் இந்த 3 எண்ணெயை நீங்கள் ஏற்றிட்டு வரும்போது உங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் கிடைக்கும். இது எந்த இடத்துல ஏற்றலாம் அப்படின்னா, எல்லா இடங்களையும் ஏற்றலாம். அதே மாதிரி பொதுவாக இது ஜீவசமாதி வழிபாட்டில் நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிவன் கோயிலில் போய் ஏற்றுறீங்க அப்படின்னா அதுவும் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லைங்க நான் எப்பயுமே நான் வீட்டில் ஏற்றுறேன் அப்படின்னா, தாராளமாக நீங்கள் இந்த ஒரு விளக்கை வீட்டில் ஏற்றலாம். ஸோ இந்த 3 வகையான எண்ணெய் என்ன அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 வகையான எண்ணெயை செக்கில் ஆட்டினதாக இருக்கணும். இந்த 3 வகையான எண்ணெய் செக்கில் ஆட்டலை அப்படின்னா அது அதற்கான பலனை கொடுக்காது. அதனால் நீங்கள் செக்கில் ஆட்டின எண்ணெயான்னு முதல்ல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி. அப்படி இந்த செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்ததுன்னா நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள். நம்மளோட கிளாஸில் அட்டன் பண்ண எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம கிளாஸில் அட்டன் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 50% பீப்புள் இந்த எண்ணெயை தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டராக நிறைய ஃபீட்பேக்ஸ் நம்ம வாங்க முடிஞ்சது. ஸோ இந்த எண்ணெயில் நான் விளக்கேற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்போ அந்த 3 வகையான எண்ணெய் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டினது நல்லெண்ணெயாக இருக்கணும். 2வது புங்கன் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க, புங்கன் ஆயில். ஸோ இது 2வது எண்ணெய். 3வது எண்ணெய் என்ன அப்படின்னா இலுப்பை எண்ணெய். இப்போ இந்த இலுப்பை ஆயிலை நீங்கள் சம அளவில் கலந்துட்டு, நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், அதுக்கப்புறம் புங்கன் எண்ணெய், இது 3ம் சம அளவு. இப்போ ஒரு 150 ml அப்படின்னா 50 ml 50 ml 50 ml இது சம அளவில் இருக்கணும். இந்த சம அளவில் நீங்கள் கலந்து விளக்கேற்றும் போது நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களால் பெற முடியும். சரிங்க, இது கூட 3 blend தானா, நான் 4ஆக கலந்துக்கலாமா, 5ஆக கலந்துக்கலாமா அப்படின்னா, நெய் கூட கலந்துக்கலாமான்னா கலந்துக்குங்க. அதே மாதிரி கூட தேங்காய் எண்ணெய் கலந்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை கலந்துக்குங்க. ஆனால் இந்த 3 எண்ணெய் நிச்சயமாக கண்டிப்பாக இருந்தே ஆகணும். மீதி எந்த எண்ணெய் நீங்கள் கலக்குறீங்களோ இந்த எண்ணெய் நிச்சயமாக இருந்தே ஆகணும். ஏன் தெரியுமா? இந்த 3 எண்ணெயை வைத்து தான் இந்த ஒரு வசிய மை சொல்லுவாங்கள்ல, இந்த கருப்பு வசிய மை சொல்லுவாங்கள்ல, அந்த வசிய மையவே இந்த 3 எண்ணெயிலேருந்து தான் ரெடி பண்ணுறாங்க. அப்போ இந்த வசியம் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி உங்களுக்கு ஒரு பயம் வந்துடக்கூடாது. இந்த வசிய மை அப்படின்றது ஒரு வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது. இப்போ உங்களுக்கு ஒரு செல்வத்தை
வசியம் பண்ணணும் அப்படின்னா இந்த எண்ணெயை வச்சு தான் அவங்க வசியம் பண்ண வைக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் எல்லாம் பெருகணும் அப்படின்னா இந்த எண்ணெயை வச்சு தான் அவங்க வந்து வசியம் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து தான் அந்த வசிய மையவே ரெடி பண்ணுறாங்கன்னும் போது நீங்கள் இந்த எண்ணெயை வைத்து விளக்கேற்றும் போது உங்களுக்கு வேறு லெவலான ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும். சரி, இந்த விளக்கை நான் எப்படி ஏற்றுறது, எதில் வச்சு ஏற்றுறது, இந்த எண்ணெயை நான் எதில் வச்சு ஏற்றுறது, நார்மலான ஒரு அகல் விளக்குல ஏற்றலாமா அப்படின்னா மண் அகல் விளக்குல ஏற்றலாமான்னா தாராளமாக ஏற்றலாம். இல்லை காமாட்சி அம்மா விளக்கில் தான் ஏற்றணும் அப்படின்னா தாராளமாக காமாட்சி அம்மன் விளக்குலையுமே ஏற்றலாம். இல்லை நான் வந்து அந்த பஞ்சகாவிய விளக்குன்னு ஒன்று இருக்குது, ஸோ நான் அதில் ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக அதுலேயும் ஏற்றலாம். இதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. சரி, எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒருத்தரோட வீட்டில் எவ்வளோ நேரம் விளக்கெறியதோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களோட வீட்டில் அந்த பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும். இந்த 3 எண்ணெயை வைத்து நீங்கள் விளக்கேற்றும் போது உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி போய் பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு கிரியேட் பண்ணணும் போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதை எரிய விட்டுறீங்களோ, அந்த விளக்கு எரிய விட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட வீட்டில் அந்த ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். சில பேரோட வீட்டிலலாம் வந்து எந்நேரமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படின்னும் போது இந்த விளக்கை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எரிய விட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஒரு ஐஸ்வர்யங்கள் பெருகும், வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி போய் பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும். ஸோ காலையில் நேரத்தில் தான் நான் ஏற்றலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம். இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க முடியல, சூரிய உதயத்திற்கு பின்னாடி நான் ஏற்றலாமானா தாராளமாக நீங்கள் சூரிய உதயத்திற்கு பின்னாடியும் நீங்கள் ஏற்றலாம். இல்லை காலை நேரத்தில் எனக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியல, டைமு ஏற்ற முடியல, அதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை, நான் வந்து சாயங்காலம் ஏற்றிக்கலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் சாயங்காலமும் ஏற்றிக்கலாம். ஆஃப்டர் இந்த சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு ஒரு 6 மணிக்கு மேலே நம்ம லைட்டு போட்டு ஏற்றுவோம் இல்லையா, அதையும் நீங்கள் தாராளமாக கடைப்பிடிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு யாகம் குண்டம் வளர்க்குறீங்கன்னா கூட அதில் ஒரு நெருப்பு தான் இருக்குது, அதில் நிறைய நம்ம எண்ணெய்களை ஊற்றுவோம், நெய் ஊற்றுவோம், இந்த மாதிரி நிறைய வகையான சில விஷயங்கள்லாம் பண்ணி தான் அந்த ஒரு நெருப்பு மூட்டுறோம். அந்த நெருப்புக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது, அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. ஸோ அதை தான் நம்ம யாக குண்டம் சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரி நெருப்புக்கு நீங்கள் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது என்னென்ன மாதிரியான வகையில் நீங்கள் பண்ணணும், ஸோ நான் எந்த விளக்கில் ஏற்றணும், எந்த எண்ணெயில் ஏற்றணும், ஸோ நான் அந்த எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எந்த விளக்கு திரி போடணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்கணும். ஸோ நீங்கள் நம்ம சொல்லிடலாம், என்னங்க அது விளக்கு தானங்க எப்படி வேணால் ஏற்றிட்டு போகலாமே, என்னங்க விளக்கு தானங்க எந்த எண்ணெயை வேணால் ஊற்றிட்டு போகலாமே அப்படின்னா இல்லை, ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை பண்ணுது கண்டிப்பாக. இப்போது இந்த நவதானியம் சொல்லி சொல்லுவோம். ஏன் அந்த நவதானியத்திற்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறீங்க? இப்போ இந்த கிரகத்திற்கு இந்த ஒரு தானியம், இந்த கிரகத்திற்கு இந்த ஒரு தானியம், இந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கா இந்த கோயில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஏன் ஒரு விஷயத்திற்கும் தனித்துவமாக ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னா அங்கே அது விஷயத்தும் வேலை செய்யுது. அந்த விஷயம் வேலை செய்கிறதுனால தான் அந்த ஒரு பரிகாரமே செய்ய சொல்லி சொல்கிறாங்க. நான் பார்த்த வகையில் எனக்கு நான் கொடுத்து ஒரு 100% எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வேலை செய்யுது, அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. அதனால் இந்த எண்ணெயை ஊற்றி ஏற்றுறதுன்றதை வந்து விளக்கு ஏற்றுறதுன்றதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாமே நிகழும். ஆனால் இந்த எண்ணெய் அப்படின்றது வந்து நிச்சயமாக செக்கில் ஆட்டினதாக தான் இருக்கணும். செக்கில் ஆட்டினதாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதற்குண்டான ஒரு பலன் என்பது கிடைக்காது. ஸோ இந்த ஆயிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் மேலும் நான் இதை பற்றி நான் எப்படி விளக்கேற்றுறது, ஸோ இந்த ஆயில் எங்கே கிடைக்கும் அப்படின்னக்கூடிய டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே இந்த ஆயிலில் தான் விளக்கேற்றிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய மாற்றத்தை ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எண்ணெயை ஊற்றி நீங்கள் ஒரு மாதம் விளக்கேற்றி வரும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத நிச்சயமாக கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.